அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலை சக்கரம் நாளை நமது நிகழ்வின் இன்றைய சிறப்பு நிகழ்வு துவங்கப்பட உள்ளது. ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரோட்டேரியன் எஸ். பாஸ்கரன் அவர்கள் சீரிய தலைமையில் சிறப்பாக நடைபெற்று வரும் காலை சக்கரம் நாளை நமது நிகழ்வினை இன்று இணைந்து நமக்கு சிறப்பிக்க உள்ளார்கள் ரோட்டரி கிளப் ஆஃப் கும்பகோணம் டெம்பிள் சிட்டி சங்கத்தினர். ரோட்டரி கிளப் ஆஃப் டெம்பிள் சிட்டி சங்கத்தின் உதவியாளர் ரோட்டேரியன் ராம்குமார் அவர்களுக்கும், தலைவர் ரோட்டேரியன் திராவிட செல்வன் அவர்களுக்கும், செயலாளர் ரோட்டேரியன் பாலாஜி அவர்களுக்கும், பொருளாளர் ரோட்டேரியன் முரளி அவர்களுக்கும், இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்டு நமக்கு ரோட்டரி பிரேயர் மற்றும் யோகா ஓப்பனிங் பிரேயர் வாசிக்க இருக்கும் பாலாஜி சின்னமணி சார் அவர்களுக்கும், மற்றும் நமது நிகழ்ச்சியிலே இன்று நமக்கு சிறப்பான பயிற்சிகளையும் ஆசனங்களையும் அளிக்க இருக்கும் ஆசான் நல்லசிவமையா அவர்களுக்கும், சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கும் மென்னியலும் வாழ்வியலும் ஆழியார் ரவிச்சந்திரன் ஐயா அவர்களுக்கும், நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இந்த காலை வேளையிலே வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு, நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி வணக்கம் மற்றும் யோகா ஓப்பனிங் பிரேயர் வாசிக்க ரோட்டரி கிளப் ஆஃப் கும்பகோணம் டெம்பிள் சிட்டி சங்கத்தின் முன்னாள் செயலாளர் வருங்கால தலைவர் ரோட்டேரியன் பாலாஜி சின்னமணி சார் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சார் அன்மியூட் பண்ணீங்க, மியூட் பாருங்க. ஓகே. This is Rotary prayer. O God, creator of all things, father of mankind, we thank thee for the inspiration of our founder with principles of Rotary based on high ideas and morality. We implore thee to help us the Rotarian meeting here to live deeply the true Rotary spirit and the labor incessantly for the establishment of peace and goodwill among all, for the elimination of all bars on color, creed, and claim, to remove the economic and social barrier, and for the proper understanding of the sanctity of the human personality and the dignity of the labor, so that all individual, all family, all nation may live in amenity and fellowship and unite around the holy feet and heal thee as the true Rotary reality art of our one true external and loving Father. Thanking you. Next, this is Rotary. This is yoga opening prayer. Om Saganau Vavatu Saganau Bhunatu Shagaviryam Karavabhai Tejasvina Viditamastu Mavirvit Sagavabhai. Om Shanti Shanti Shanti. நன்றி சார். ஓப்பனிங் பிரேயர் மற்றும் ரோட்டரி பிரேயர் வாசித்து சிறப்பித்த பாலாஜி சின்னமணி சார் அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக அடிப்படை வணக்கம் அளிக்க ஆசா நல்லசிவமையா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சின்முத்திரை வச்சுக்கிறோம். நல்லா ஸ்ட்ரெயிட்டா வந்துக்குங்க. இப்போ நம்ம சுகாசனத்துக்கு வந்திருக்கிறோம். வஜ்ராசனத்துக்கு வந்து செய்யலாம், சுகாசனத்துக்கு வந்து செய்யலாம். நல்லா ஸ்ட்ரெயிட்டா வந்து நன்றாக மூச்செடுத்து எடுத்து உச்சரிக்கிறோம். சின்மய முத்திரை. ஆதிமுத்திரை.
வைகரை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம். தந்தைக்கு வணக்கம். ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகரை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம். தந்தைக்கு வணக்கம். ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா, வெற்றியுறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றியுறுதி. வணக்கம் ஐயா, வெற்றியுறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றியுறுதி. ஓய்வு. நன்றி நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக தொடர் ஆசன பயிற்சிகள் மற்றும் மூச்சு பயிற்சி. காலம் மெதுவா நீட்டிங்க. கால் விரல்களை நன்றாக மடக்கி நீட்டுறோம். டவுன், அப், டவுன், அப், டவுன், அப், டவுன், அப், டவுன், அப். அடுத்து நம்ம பாதங்களை வட்டமா அப்படி சுத்துறோம். 1 2 3 4 5. ஆப்போசிட்டா சுத்துங்க. 1 2 3 4 5. நல்லா மூச்சு விடுங்க. ரைட் லெக் மடக்கி நீட்டுங்க அப்படி. அடுத்து லெஃப்ட், ரைட், லெஃப்ட், ரைட், லெஃப்ட். நல்லா மூச்சு விடுங்க. அப்படியே நம்ம நின்ற நிலைக்கு வந்துடுறோம். இடுப்புல கை வச்சுக்கிறோம். நல்லா இடுப்பு வட்டமா சுத்துறோம். 1 2 3 4 5. ஆப்போசிட் சுத்துங்க. 1 2 3 4 5. நல்லா மூச்சு விடுங்க. கைகளை நேரிட்டுங்க. விரல்களை நல்லா மடக்கிடுறோம். டவுன், அப், டவுன், அப், டவுன், அப். மணிக்கட்டு நல்லா சுத்துங்க. ஷோல்டரை டச் பண்ணுங்க விரல்கள்ல. அப்படியே கை நேர் நீட்டுறோம். டவுன், அப், டவுன், அப், டவுன், அப். அடுத்து ஷோல்டர்ல கை வச்சு நல்லா முழங்கை வட்டமா சுத்துங்க. 1 2 3 4 5. ஆப்போசிட். 1 2 3 4 5. நல்லா மூச்சு விடுங்க. இடுப்புல கை வச்சுட்டு நல்லா ரைட் சைடு திரும்புங்க. லெஃப்ட், ரைட், லெஃப்ட், ரைட், லெஃப்ட். ஸ்ட்ரெயிட்டா பாருங்க. அப், டவுன், அப், டவுன், அப், டவுன். நல்லா மூச்சு விடுங்க. தலை ரைட் சைடு இருந்து அப்படியே லெஃப்ட் சைடு கொண்டு வாங்க. நல்லா வட்டமா சுத்தணும். 1 2 3. ஆப்போசிட்டா சுத்துங்க. லெஃப்ட்ல இருந்து ரைட் சைடு போகும். 1 2 3 ஓய்வு. நல்லா மூச்சு விடுங்க. கண்களை நல்லா இறுக்கமா மூடி கண்ணை தருங்க. கண்கள் மூடுங்க, கண்ணை தருங்க.
கண்களை நல்லா மூடுங்க, கண்ணை தருங்க. கண்களை நல்லா மூடுங்க, கண்ணை தருங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சில் தொடுங்க. இப்போ நம்ம உச்சி முதல் பாதம் வரை அசைவு பயிற்சிகள் நல்லா செஞ்சுட்டோம். அடுத்து நாம சூரிய வணக்கம் 1, 2, ஸ்ட்ரெயிட்டா வந்துட்டு நல்லா மூச்சு இழுத்துட்டே பேக் பெண்டிங். ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. மூச்சை விட்டுட்டு மறுபடியும் மூச்சிலுங்க. மூச்சை விட்டுக்கிட்டே கீழே வரும். அப்படியே கால் பாதத்தை பிடிச்சு நல்லா கணுக்கால பிடிச்சு முடிஞ்ச அளவுக்கு உடம்பு க்ளோஸா கொண்டு வாங்க. 4, கைகளை கீழே ஊனி ரைட் லெக் வந்து பின்னாடி கொண்டு போங்க. நல்லா மேலாண்ட வந்து பாருங்க. ரைட் லெக் பின்னாடி இருக்கு, மேலாண்ட வந்து பாக்குறோம். 4, அடுத்து 5, லெஃப்ட் லெக் பின்னாடி கொண்டு வச்சு நல்லா முடிஞ்ச அளவுக்கு இந்த குதிக்கால் வந்து கீழே தரையில் டச் ஆகும். நல்லா உள்ளங்கை அழுத்தி இருக்கணும். மலை மாதிரி நிக்கிற அப்படி. 6, அப்படியே முட்டியை கீழே ஓடி இடுப்பை பின்னாடி கொண்டு போய் கால்ல டச் பண்ணி அப்புறம் தான் முன்னாடி வரணும். 6, 7, புஜங்காசன நிலை. 8, மீண்டும் மலையாசனம். 9, ரைட் லெக் முன்னாடி வச்சுக்கிறோம். நல்லா மேல வந்து பாருங்க. 10, ரெண்டு காலையும் நல்லா நேர் வச்சுட்டு முழங்கால ஸ்ட்ரெயிட் பண்ணி கால் கணுக்கால பிடிச்சி நல்லா பாதுகாஸ்தாசன நிலை. 11, நல்லா மூச்சு இழுத்துடுங்க. நல்லா மூச்சு இழுத்துட்டே பேக் பண்ணி மூச்சை விட்டுருங்க. 12, வணக்கம். ஆழ்ந்த மூச்சில் தொடங்க. சிறப்பாக நம்ம சூரிய வணக்க பயிற்சி செஞ்சுட்டோம். அடுத்து நாம தாடாசனம். கைகள் மேல வைத்துங்க. கைகளை கோர்த்துக்கிறோம். 2வது நிலை, 3வது நிலை. கைகளை உயர்த்திக்கிட்டே நல்லா நம்முடைய குதிக்கால் வந்து நல்லா மேல தூக்கணும். எவ்வளவு உயரமா நம்ம உயர முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா பேலன்ஸ் பண்ணி மேல தூக்கணும் காலை. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. ஓய்வு. நல்லா மூச்சல் தொடங்க. சூரிய வணக்கம். நல்ல கண்களுக்கு நல்ல ஒளி ஊட்டக்கூடிய நல்ல பயிற்சி. மூளைக்கு நல்ல ரத்தோட்டம் போகும். உச்சி முதல் பாதம் வரை நல்ல ரத்தோட்டம் போகும். கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு ரொம்ப நல்லது. அடுத்து தாடாசனம். நம்முடைய உச்சி முதல் பாதம் வரை அத்தனை உறுப்புகளுக்கும்
நரம்பு மண்டலங்கள் நல்லா பலப்படும், நல்லா சுறுசுறுப்படையும். அடுத்து உட்கட்டாசனம். ஒரு அடி நாம கால் கேப் வச்சுக்கிறோம், கைகளை நேர் நீட்டுறோம். சேர் பொசிஷன், அப்படியே மெதுவா முட்டியை மடக்கி உங்களால எவ்வளவு கீழே வர முடியுமோ அந்த அளவுக்கு கீழே வரலாம். அப்படியே ஒரு 20 செகண்ட். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. ஓய்வு. மெதுவா மேல வாங்க. நன்றாக மூச்சல் தொடுங்க. அப்படியே அமர்ந்த நிலைக்கு போய்க்கிறோம். கால் நீட்டிக்கு வருங்க. நல்லா மூச்சல் தொடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சல் தொடுறோம். பச்சிமோத்தாசனம், பறவை முக ஆசனம் அப்படின்னு சொல்லலாம். கைகள் நெடுப்பு நேர் வச்சுட்டு நன்றாக மூச்சு இழுக்குங்க. நல்லா மூச்சு இழுத்த பிறகு மெதுவா மூச்சு விட்டுட்டே கால் பெருவரல நல்லா பிடிச்சிடுறோம். முடிஞ்ச அளவுக்கு தலையை கீழே வண்டி டச் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய்வு. அப்படியே மூச்சு இழுத்துட்டே மேல வாங்க. நல்லா மூச்சுடுங்க. மெதுவா மூச்சு விடுங்க. நீண்ட மூச்சல் தொடரும். அடுத்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டா படுத்துறோம். நல்லா மூச்சு தொடுங்க. உத்தான பாதாசனம். தரையில் நல்லா கையை அழுத்தமா வச்சுக்கோங்க. கால் ஒரு அடி மட்டும் மேல தூக்குறோம். சரி, எல்லாருனாலையும் முடியும். ஒரு 5 செகண்டாவது நீங்க மேல காலை ஸ்ட்ரெயிட்டா வச்சு நிறுத்தணும். மனசை நல்லா உறுதியா வச்சுக்கிட்டு காலை தூக்குங்க. ரெடி, அப். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25. ஓய்வு. நன்றாக மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. நல்லா அடிவயிற்று தசைகள் வந்து நல்லா இறுக்கமாகி நம்முடைய முதுகுத்தண்டோட வந்து நல்லா வலிமை அடையும். நம்ம வயிற்று பகுதியில் இருக்கிற ஓலைச்சதைகள் வந்து குறையும். தொந்தி வராம இருக்கிறதுக்கு இது முக்கியமான பயிற்சி. அடுத்து படகாசனம். இது மேல் வயிற்று தொந்தி வயிற்று வந்து நல்லா குறைக்கூடிய பயிற்சி. ரெடி, தலை மேல வரணும், காலு மேல வரணும். அப்படியே ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. மெதுவா கீழே இருக்குங்க. நல்லா மூச்சு விடுங்க.
நல்லா ஆழ்ந்த மூச்சு விடுங்க. அப்படியே ஒன் சைடா திரும்பி எழுந்திரிச்சு கொண்டுக்கலாம். லெஃப்ட் லெக் நல்லா மடக்கி வச்சுங்க, ரைட் லெக் மடக்கிங்க. இப்போ நம்ம 5 செகண்ட் செய்யலாம் நினைச்சோம். உத்தான பாதாசனம் 25 செகண்ட் செஞ்சாச்சு. இதே போல நீங்க கண்டிப்பா செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய இடுப்பு பகுதி வந்து நல்லா வலிமை அடையும். இடுப்பு காலு நல்லா வலிமையா இருந்துச்சுன்னா தான் நம்ம எல்லா வேலைகளையும் கொஞ்சம் சுறுசுறுப்பா செய்யும். அப்ப சுறுசுறுப்பா நீங்க இருக்கும்போது மூலியமா உடம்பு வெயிட் போடாதுங்க. நீங்க அப்படியே மெதுவா நடந்துகிட்டு கால் வலிக்குதுன்னு அசையாம அப்படியே நெண்டி நினைச்சுக்கிட்டு மெதுவா நாம செயல்பட்டு இருந்தோம்னா எல்லா பக்கம் தசை தாடையில தொங்க ஆரம்பிச்சிடும், கையில தொங்க ஆரம்பிச்சிடும், உடம்பு ஃபுல்லா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். கால்கள் இடுப்பு பகுதி நல்லா வலிமையா இருந்துச்சுன்னா நம்ம கடகடன்னு ஓடி ஓடி எல்லா வேலையும் பார்ப்போம். நம்ம உடம்பும் நல்லா ஆரோக்கியமா இருக்கும். 2 கையில சின்முத்திரை வச்சுக்கிறோம். நல்லா ஸ்ட்ரெயிட்டா போருங்க. ரைட் ஹேண்ட் பெருவரில் வச்சுக்கோங்க. நேற்றைக்கு நம்ம மூச்சு பயிற்சி பற்றி நாடி சுத்தி பிராணாயாமம் பத்தி ஹீலர் பாஸ்கர் ஐயா அதனுடைய முக்கியத்துவத்தை சொன்னாங்க. எல்லாம் ரெடியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பயிற்சி செய்யறதுக்கு. ரெடி. 1 கபாலபதி வெளியே மட்டும் மூச்சு. 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 நல்லா நம்ம இடது பக்கம் நன்றாக மூச்சு விட்டு கபாலபதி பயிற்சி நல்லா செஞ்சுட்டோம். நல்லா மூச்சு விட்டு விடுங்க. இப்போ மோதிரத்தில் வச்சுக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 ஓய்வு. 2 கையில சின்முத்திரை வச்சு நன்றாக மூச்சு எடுத்து மெதுவாக விடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சை உள்ள இழுக்கிறோம், மெதுவாக மூச்சு காற்ற விடுறோம். ஒரு 10 செகண்ட் நல்லா அமைதியா மூச்சு கவனிக்கணும். கபாலபதி பயிற்சி செஞ்சதுக்கு அப்புறம் அடுத்து பஸ்திரியா உள்ள நல்லா இழுத்து விடணும். பாருங்க. 1 அப்படி நல்லா இழுத்து விடுங்க. 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 அடுத்து மோதிர விரல் வச்சுக்கிறோம். பெருவிரல் எடுத்துறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13
14, 15. ஓய்வு. நல்லா மூச்சு எடுத்து விடுங்க. மூக்குல இருந்து டஸ்ட் சளி வந்துச்சுன்னா நல்லா கிளீன் பண்ணிக்கங்க. ரொம்ப கட்டியா வந்து மூக்குல துவாரத்துல வந்து அடைச்சிருந்ததுன்னா அப்படி அப்படி பண்ணீங்கன்னா அந்த ஜவ்வு மாதிரி கெட்டியா இருக்கிற சளி எல்லாம் கூட வெளியில வந்துடும். அப்படியே மூச்சை கவனிங்க. கொஞ்சம் கிறுகிறுப்பு மயமைப்பு இருக்கும். நல்லா தொடர்ந்து மூச்சை கவனிச்சீங்கன்னா சரி. உங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்கக்கூடிய அந்த போக்குவரத்து சரியாகி நல்லா சுறுசுறுப்பாகி ஆழ்ந்த மூச்சு கவனிச்சு மெதுவாக. இப்போ நம்ம நாடி சுத்தி பிராணாயாமம் பாஸ்கரையாசன பயிற்சியை நம்ம நல்லா செய்யணும். லெஃப்ட்ல இழுத்து ரைட்ல மெதுவா, அதாவது இருக்கிறது 5 செகண்ட்னா விடுறது 10 செகண்ட் இருக்கும். உள்ள நிறுத்துறது உங்களுக்கு திருப்தியா வரைக்கும் ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் ஒரு 5 செகண்ட் கூட நிறுத்தலாம். நிறுத்தி மெதுவா விடலாம். தொடர்ந்து இந்த பயிற்சியை நீங்க செய்யணும். லெஃப்ட்ல இழுக்கிறோம், மெதுவா ரைட்ல விடும். மீண்டும் ரைட்ல இருக்கிறோம், ரைட் அடைச்சிட்டு மெதுவா லெஃப்ட்ல இருக்கிறோம். இது ஒரு சுற்று. உங்களுக்கு இழப்பாகிற மாதிரி மூச்சு வாங்குற மாதிரி ஒரு தோணுச்சுன்னா அப்படி ஒரு வாட்டி செஞ்சுட்டு 2 கையும் சின்ன வச்சு ஒரு ஆழமான மூச்சு அப்படி எடுத்து விட்டுட்டு மறுபடியும் செய்யணும். சரிங்களா? செய்யறதுக்கு நல்லா இருந்துச்சு அப்படின்னா நீங்க தொடர்ந்து ஒரு 3 ரவுண்ட் செஞ்சுட்டு கை எடுத்துட்டு முடிச்சிருக்கோம். நல்லா மூச்சு கவனிங்க. அடுத்து திருமணம் பசங்க 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. சூப்பர் சூப்பர். ரொம்ப அற்புதமா செஞ்சுட்டீங்க. உங்க மூளை நல்லா விழிப்பு நிலை அடையும், சுவாச உறுப்புகள் பலமடையும், நம்ம உடம்புல இருக்கிற அத்தனை உறுப்புகளுக்கும் நல்லா ஆற்றல் கிடைக்கும். சுமத்துல வைங்க, நல்லா ஸ்ட்ரெயிட்டா போடுங்க, ஆழ்ந்து மூச்சு கவனிங்க, மெதுவா மூச்சு விடுங்க. அப்படியே சன்முகத்தை பெறுவர் வரையில 2 விரல் கண்கண்ட 2 விரல் வாய் முடிப்பு வாய் பகுதி வச்சு மூச்சு எடுத்து 2 வாட்டி இடிச்சு கை எடுத்து கையோட வச்சு கட்டுல வச்சு அப்படியே கால் நீட்டி
நீங்க சாந்தியாசனையில படுத்து நல்லா மூச்சு கவனிங்க. ஸ்ட்ரெயிட்டா படுங்க எல்லாரும். க்ளோஸ் யுவர் ஐஸ். உடல் நல்லா தளர்வா வச்சுக்கோங்க. உடல் முழுவதும் எந்தவித இறுக்கம் இல்லாமல் தளர்வு நிலையில் இருக்க வேண்டும். நம்முடைய உச்சி முதல் பாதம் வரை அத்தனை உறுப்புகளும் ஓய்வு நிலையில் ஆழ்ந்து மூச்செடுத்து பாருங்க. நம்முடைய கவனங்கள் முழுவதும் ஐயா பயிற்சியினோட நிறைவுகளா உண்மையான பயிற்சி இருக்கும். இந்த நல்லதொரு வாய்ப்பை கிடைத்த ரோட்டரி சங்கங்களுக்கு நாம் மனமார்ந்த நன்றி தெரிவிக்கிறோம். நன்றி. நன்றிங்க ஐயா. இன்றைய வேளையில் நமக்கு அற்புதமாக அனைத்து விதமான ஆசன பயிற்சிகள் மற்றும் மூச்சு பயிற்சிகளை ஆசன சிவமையா அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினமுறை சிந்தனை ஆடியோ மூலம் கேட்கிறோம். சீர்படுத்தும் நிர்வாகம் உங்களுக்கு காலை வணக்கம். காலில் ஆணி வருது, வெடிப்பு வருது, உள்ளங்கால் குத்துது, கொடையுது, எரியுது, மதமதமா இருக்கு. இந்த மாதிரி உள்ளங்காலில் ஏற்படும் அனைத்து வியாதிகளுக்கும் இப்பொழுது நான் இயற்கையான வைத்தியம் சொல்கிறேன். 1, மஞ்சள் தூளையும் மருதாணி தூளையும் சம அளவு கலந்து காலில் தடவிட்டு ஒரு துணி வச்சு கட்டிட்டு நைட்டு படுத்துருங்க. 30 நாள் செய்யுங்க. எப்பேற்பட்ட ஆணியும் சரியாயிரும், வெடிப்பும் சரியாயிரும், உள்ளங்கால் மதக்கரும் சரியாயிரும். மஞ்சள் தூள் மருதாணி தூள்னு சொன்னேன் இல்லையா? மஞ்சள்ங்கிறது கிழங்கு மஞ்சள். கடைக்கு போய் கிழங்கு மஞ்சள் வாங்கிட்டு வாங்க, அதை உரைங்க அம்மியில வச்சு. மருதாணி இலை இருக்கு இல்லையா, அதை வாங்கிட்டு வந்து அதை வச்சு உரைங்க. ரெண்டையும் ஒன்னா கலந்து பூசுனீங்கன்னா ரொம்ப 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 நல்லது. இல்லைங்க எங்களுக்கு கிழங்கு மஞ்சள் எல்லாம் கிடைக்காதுங்க, மருதாணி எல்லாம் எங்கெங்க போய் தேடுறதுன்னு சொன்னீங்கன்னா, அந்த மாதிரி இருந்தா சாதாரண மஞ்சள் தூள் இருக்கு இல்லையா, சமையலுக்கு பயன்படுத்துறது, அதுவும் இல்ல இந்த கோவில்ல இந்த நாட்டு மருந்து கடையில விற்பாங்க நல்ல நல்ல குவாலிட்டியான மஞ்சள், அந்த மஞ்சள் வாங்கிட்டு வந்துட்டு மருதாணி பொடி விற்கிறாங்க இல்லையா கையில மருதாணி போடுறதுக்கு, அந்த பொடி இங்க பாருங்க. ஆக்சுவலா கிழங்கு மஞ்சளும் ஒரிஜினல் மருதாணி இலையும் தான் வைக்கணும். அது வைக்காதவங்களுக்கு சாதாரண மஞ்சள் பொடியும் சாதாரண மருதாணி பொடியும் நீங்க எடுத்துக்கலாம். என்ன அதை விட கொஞ்சம் பவர் கம்மியா இருக்கும், பட் சரியா போகும். இது ஆப்ஷன் 1ங்க. 2, விளக்கு எண்ணெய், வேப்ப எண்ணெய், மஞ்சள். விளக்கெண்ணெய் கஸ்ட்ராயில், வேப்ப எண்ணெய் நீம் ஆயில், மஞ்சள் டர்மரிக், சில பேருக்கு தமிழ் தெரியாதவங்களுக்கு. இந்த 3ஐயும் சம அளவுல கலந்து அதை உள்ளங்கால பூசிட்டு துணி வச்சு கட்டிட்டு படுத்துறணுங்க. காட்டன் துணி. துணி ஏந்திரியம் வச்சு கட்டுறோம், துணியில ஒரு விஷயம் இல்ல, நைட்டு படுக்கும்போது பெட்ஷீட் எல்லாம் மஞ்சள் ஆயிரும், அதுக்காக வேற எங்கேயும் படாம இருக்கிறதுக்காக. இத மாதிரி கட்டிட்டு டெய்லி நைட்டு படுங்க, காலையில கழுவிடுங்க. எப்பேற்பட்ட வெடிப்பும் எப்பேற்பட்ட ஆணியும் எப்பேற்பட்ட காலில் ஏற்படுற மதமதப்பும் எரிச்சலும் கண்டிப்பாக சரியா போகும். 3வது, காலையில முதல்ல யூரின் போறீங்கல்ல, ஃபர்ஸ்ட் யூரின், அந்த யூரின் மூத்திரம், அந்த யூரினை உள்ளங்கால்ல மட்டும் நீங்க ஊத்திட்டீங்கன்னா போதுங்க, கால் இருக்கிற ஆணி சரியா போயிருங்க, வெடிப்பு சரியா போயிருங்க. கால் எந்திரிச்சுன்னா முதல்ல பாத்ரூம் போகும்போது யூரினை காலில் ஊத்திடணும், இல்ல யூரின் ஊத்தி அதில் போய் காலில் வைக்கணும். சில பேர் ஏங்க இப்படி எல்லாம் செய்ய முடியாதுங்க, அருவருப்பா இருக்குன்னா நீங்க செய்ய வேண்டாங்க. இது ஒரு ஐடியா, இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்ல வரேன். நீங்க அப்ப என்ன பண்ணுங்க, மஞ்சத்தூள் மருதாணி தூள் நீங்க வச்சுக்கோங்க. அப்புறம் முக்கியமான விஷயங்க, இந்த காலில் ஆணி வரக்கும் காலில் வெடி போறக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா,
யாரெல்லாம் வீட்டுல இந்த மார்பிள் ஃப்ளோரிங், கிரானைட் ஃப்ளோரிங் போட்டிருக்கீங்களோ நீங்க நல்லாவே இருக்க மாட்டீங்க. ஆமாங்க, தமிழ்நாட்டுல அதெல்லாம் பயன்படுத்தவே கூடாதுங்க. யாருக்குமே ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அதாவது நம்ம உடம்புல சக்தி என்ன தெரியுமா? சூடு. உடம்புல சூடு தாங்க சக்தி. உள்ளங்கால கொண்டு போய் மார்பிள்லயும் கிரானைட்லயும் டைல்ஸ்லயும் வச்சா என்ன ஆகும் தெரியுமா? நமது உடம்பில் உள்ள உஷ்ணம் இருக்கு இல்லையா, அது கிரானைட் உறிஞ்சிருங்க, மார்பிள் உறிஞ்சிருங்க. கிரானைட் மார்பிள் எங்க விளையுது? ராஜஸ்தான்ல. ஏன் அங்க விளையுது? சோச்சு பாருங்க. மார்பிள் கிரானைட்னா எங்க இருந்து வாங்குறாங்க? ராஜஸ்தான் அப்படிங்கிறாங்களா? ஏன்? வெயில் பிரதேசங்கள்ல அங்கெல்லாம் ஓவர் வெயில். சவுதி அரேபியா, குவைத், கத்தாரு, பஹ்ரைன் இந்த மாதிரி நாடுகள்ல, ராஜஸ்தான் போன்ற ஊர்கள்ல ஓவர் சூடுங்க. அவங்கதான் மார்பிள் பயன்படுத்தணும். அந்த ஊர்லதான் கிரானைட் பயன்படுத்தணும். நம்ம ஊர்ல அதெல்லாம் பயன்படுத்தவே கூடாதுங்க. ஏங்க, அரை மணி நேரம் 1 மணி நேரம் யோகா செய்யும் பொழுது, வாக்கிங் போகும்போது, ஜாக்கிங் போகும்போது என்ன கிடைக்குது? சூடு கிடைக்குது. 1 மணி நேரமா யோகா பண்ணி கிடைச்ச சூட்டை உங்க உள்ளங்கால கொண்டு போய் மார்பிள்ல கிரானைட்ல வச்சாவே 10 நிமிஷத்துல உறிஞ்சிருங்க. இப்பெல்லாம் எல்லாத்துக்கும் ஏன் தெரியுமா மூட்டு வலி? எல்லாத்துக்கும் கால் குடையுது, குத்துது, எரியுது. எல்லாத்துக்கும் ஒரே காரணங்க, உடம்புல யாருக்கு சூடே இல்லைங்க. அதனால முதல்ல வீட்டுல கிரானைட் மார்பிள் எல்லாம் போடாதீங்க. ஐயோ, நான் ஏற்கனவே போட்டுட்டேன். என்ன பண்றதுன்னா, என்ன கேட்டா உடைச்சு எடுத்துருங்க. உடைக்க முடியாதுன்னா இங்க பாருங்க, ஸ்டிக்கர் இருக்கு இல்லையா, கெட்டியான ஸ்டிக்கர் வாங்கி மார்பிள் மேல ஒட்டிருங்க. இல்லையா கார்பெட் வாங்கி போட்டுருங்க. இல்ல ரொம்ப வசதி கம்மியா இருக்கிறவங்க ஒரு பாய், ஒரு 10 பாய் வாங்குங்க. ஒரு பாய் 100 ரூபா இருக்குமா, 1000 ரூபாய் செலவாகுமா? 10 பாய் வாங்க, வீடெல்லாம் போட்டுருங்க. இல்ல சாக்ஸ் போட்டுக்குங்க, இல்ல செருப்பு போட்டுக்குங்க. ஆக மொத்தம் புரிந்து கொள்ளுங்கள், உள்ளங்காலை கிரானைட்ல, மார்பிள்ல, டைல்ஸ்ல யாரெல்லாம் வைக்கிறீங்களோ உள்ளங்கால் மூலியமாக பல்வேறு வியாதிகள் வருகிறது. எனவே உள்ளங்காலை முடிந்தவரை கார்பெட்ல வைங்க, இல்ல சாக்ஸ் போட்டுக்குங்க, இல்ல ஷூ போட்டுக்குங்க, இல்ல செருப்பு போட்டுக்குங்க. உள்ளங்கால மட்டும் பெருந்தரல படாம பாத்துக்குங்க. உங்களுக்கு ஆணியும் வராது, வந்தாலும் சரியா போயிடும், வெடிப்பு வராது. உண்மையிலேயே சிறந்த ஃப்ளோரிங் என்ன தெரியுமா? சாதாரண மண்ணு தரதாங்க சிறந்தது. அதுலதாங்க எர்த்து கிடைக்கும், மண்ணு கிடைக்குங்க. அதுக்கு அடுத்து என்ன தெரியுமா? சாதாரண சிமெண்ட்ல போடுறாங்க இல்லையா, அது கொஞ்சம் பரவாயில்லைங்க. அதுக்கு அடுத்தது மொசைக்குல பெருசா ஒரு நஷ்டம் எல்லாம் வராது. ஆனா டைல்ஸ் போட்டீங்கன்னா ஒரு 50% நஷ்டம் வரும். மார்பிள் கிரானைட் எல்லாம் போட்டீங்கன்னா 100% உடம்புல எல்லா வியாதி வரும். எனவே மார்பிள் கிரானைட் என்பது வெயில் பிரதேசங்களில், வெயில் நாடுகளில் பயன்படுத்துவது. இது தமிழ்நாட்டுக்கு சில தமிழ்நாடு சம்பந்தப்பட்ட, அதாவது அந்த மாதிரி கிளைமேட் இருக்கிற சிங்கப்பூர், மலேசியா, பர்மா போன்ற நாடுகளுக்கு, ஸ்ரீலங்கா போன்ற நாடுகளுக்கு இது தேவையில்லைங்க. இதெல்லாம் கல்ஃப் கண்ட்ரில போட வேண்டியது. எனவே முடிந்தவரை உள்ளங்காலை நீங்கள் தரையில் வைக்காமல் பார்த்துக் கொள்ளுங்கள். இப்ப நான் சொன்ன மாதிரி 1 மஞ்சத்தூளி மருதாணி வைங்க, 2 விளக்கெண்ணெய் வேப்பெண்ணெய் மஞ்சளை வைங்க, 3 முதல் யூரினை ஊத்துங்க, 4 உள்ளங்கால பெருந்தரல படாம பாத்துக்குங்க. இந்த விஷயத்தை மட்டுமே நீங்கள் கடைபிடித்தால் கண்டிப்பாக நமது காலை பத்திரமாக பாதுகாக்கலாம். நன்றி ஐயா. இன்றைய வேளையில் அற்புதமாக நம் சிந்தனை அளித்து சிறப்பித்த ஹீலர் பாஸ்கர் ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறோம். நன்றி ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக நமக்கு ஒவ்வொரு வாரமும் விண்ணியலும் வாழ்வியலும் என்ற அற்புதமான நிகழ்வை சிறப்பாக நடத்தி வரும் அழி ரவிச்சந்திரன் ஐயா அவர்கள் இன்றும் நமக்கு அதன் தொடர்ச்சியை சிறப்பாக அளிக்க இருக்கிறார்கள். இன்றைய நிகழ்வில் விண்ணியலும் வாழ்வியலும் கருத்துக்களை அற்புதமாக அளிக்க அழி ரவிச்சந்திரன் ஐயா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மியூட்ல இருக்க, அட்மிட் பண்ணீங்க. அன்மியூட் பண்ணீங்கய்யா. ஓகே. வணக்கம். இப்ப ஆடியோ கேக்குதுங்களா ஐயா? கேக்குதுங்க. கேக்குது. அனைவருக்கும் வணக்கம்.
ஆஹ் ஏன்னா இப்போ நேற்று ஒரு இங்க எங்களோட தோட்டத்துல ஒரு கிளாஸ் நடந்தது. ஹீலர் பாஸ்கர் ஐயா ஏற்பாடு பண்ண ஒரு 70-80 பேர் வந்திருந்தாங்க. அதுல இந்த கம்ப்யூட்டர்லாம் கழட்டி எல்லாம் வேற பக்கம் போட்டு எல்லாம் பண்ண இன்னைக்கு எடுத்துட்டு வந்து மாட்டுறதுல நிறைய நேற்று அவங்க கம்ப்யூட்டர் அவங்க கழட்டி மாட்டுவாங்க, நம்மளுக்கு அது அவ்வளவு தெரில. அதனால நானே ஏதோ செஞ்சேன். கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. நன்றி. இப்போ போன வாரம் நம்ம நிறைய விஷயங்கள் பேசணும். அதே மாதிரி இந்த வாரம் நம்ம எதுக்காக அந்த கொடிமரங்கள் நம்ம கோயிலில் வச்சிருந்தோம், கருவறை வச்சிருந்தோம் அப்படிங்கிறத, அந்த கோயில் வடிவமைப்பு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத ஒரு பார்த்துக்கலாம். அதாவது கொடிமரங்கள் இப்போ கோயிலில் நீங்கள் எங்கே வேணாலும் பார்க்கலாம். எந்த கோயிலில் வேணாலுமே பெரிய, நான் சொல்கிறது ஒரு 1000 வருஷம் 2000 வருஷத்துக்கு முன்னால் கட்டின கோயில்கள், நல்ல பழமையான கோயில்களில் போய் பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்த கோயில்கள் இருக்கும். அதே மாதிரி 24 டிகிரி தள்ளி அந்த 24 டிகிரி பார்த்த கோயில்கள் இருக்கும். நிறைய சிவன் கோயில்கள்லாம் பார்த்தீங்கன்னா கருவறையிலிருந்து கொடிமரம் பார்த்தீங்கன்னா இந்த கிழக்கு திசையிலிருந்து 24 டிகிரி சாஞ்ச அந்த ஏங்கிளில் தான் கட்டியிருப்பாங்க. நம்ம தஞ்சை பெரிய கோயில் கட்டினது அந்த மாதிரி 24 டிகிரி சாஞ்ச அந்த ஏங்கிளில் தான் கோயில் இருக்கும். அதே மாதிரி கோயம்புத்தூர்ல பேரூர், சரிங்களா, இது மாதிரி பெரிய கோயில்கள் அந்த மாதிரி இருக்கும். கங்கை கொண்ட சோழபுரம் அப்படிங்கிற அந்த கோயில்ல கிழக்கு பார்த்து கரெக்டாக கட்டியிருப்பாங்க. சிவன் கோயில் தான் அதுவுமே. அப்போ நான் அதே மாதிரி திருச்செந்தூர், இது மாதிரி பழமையான கோயில்கள் சொல்றேன் நான். அது திருச்செந்தூர் கிழக்கு பார்த்து இருக்கும். இப்படி அந்த கிழக்கு பார்த்த கோயில்ல கருவறையிலிருந்து அந்த கொடிமரத்தை பார்த்தோம்னா சரியா அந்த சமநாள் ஒரு நாள், அதாவது உலகம் பூரா அன்னைக்கு மட்டும்தான் இரவு 12 மணி நேரம், பகல் 12 மணி நேரம் சரியா அமையும். அதுல ஒரு நாள் முன்ன பின்ன வரும், அது வேற. அந்த சமநாள் அன்னைக்கு நீங்க அந்த கொடிமரத்தோட நிழல் கவனிச்சா சரியா நேரா போகும். மற்ற நாட்கள்ல அதோட கொடிமரத்தோட நிழல் கவனிக்கிறப்ப ஒரு வளைவா போகும். இதையெல்லாம் கவனிச்சு அந்த சமநாள அக்யூரேட்டா இன்னைக்குதான் அப்படிங்கிறதெல்லாம் கவனிக்கிறதுக்காக அந்த கொடிமரம். ஏன்னா நாங்க தினம் நிழல் குடிச்சிட்டு வரோம். அந்த அதாவது கொடிமரத்தோட அந்த முனைப்பகுதி, இப்போ கொடிமரம் இப்படி இருக்கு வச்சிருக்கோம்னா அந்த முனையோட சூரியன் கீழே இருந்து மேலே வர என்ன ஆகுனா நிழல் வந்துட்டு ஓடும். கிழக்க சூரியன் வர்றப்ப நிழல் வந்து மேற்கு விழுந்து அந்த நீங்க ஒரு குச்சி நட்டு பார்த்தா தான் இதெல்லாம் நல்லா புரியும். அந்த குச்சி நட்டு என்னைக்கு வேணாலும் குச்சி நடலாம், எங்க வேணாலும் நடலாம். ஒரு வானத்தை பார்க்கணும் அந்த குச்சி, சரிங்களா? அப்போ எவ்வளவு உயரம் வேணாலும் நட்டலாம், அது அவங்களுக்கு இஷ்டம். குச்சி நட்டிட்டு அந்த நிழலை வந்துட்டு தினமும் கவனிச்சிங்கன்னா, நேற்று தான் சமநாள். அந்த நாள் அதாவது செப்டம்பர் 22 இந்த சமநாள் வந்துட்டு நாம நிழல் குறிச்சா மட்டும்தான் நம்மளால அதைய சரியான சமநாள குறிக்க முடியும். குறிச்சிட்டு அந்த நிழலை மறுபடியும் நாளையிலிருந்து பார்த்தீங்கன்னா, அதாவது நேற்று அந்த சமநாள் வந்துட்டு இப்படி வளைஞ்சிருந்தது. அதாவது இந்த நிழல் வந்துட்டு ஸ்ட்ரைட்டா போச்சு. அதுக்கு முதல் நாள் முந்தானத்து, அதுக்கு முதல் நாளெல்லாம் அதோட காலையில 8 மணிக்கு இங்க இருந்ததுன்னா இப்படி வளைஞ்சு இப்படி வளைவு இருந்துச்சு. ஆனா நேற்று இருந்த அந்த கோட்டோட முனையை குறிச்சிட்டே, அதாவது ஒவ்வொரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் அப்படியே குறிச்சிட்டே வர்றப்ப அந்த முனை வந்து ஸ்ட்ரைட்டா போச்சு. நாளையிலிருந்து என்ன ஆகுதுன்னா இப்படி வளையும். அதாவது இதெல்லாம் இப்படி வந்தது, நேற்று வரைக்கும் இப்படி இருந்தது, நீ நாளையிலிருந்து இப்படி போகும். இதெல்லாம் நீங்க நிழல் குறிச்சா மட்டும்தான் தெரியும். இந்த நிழல் குறிச்சு அதோட இதை பார்க்கறதுக்காக தான் அந்த கொடிமரங்கள் இருந்துச்சு. அந்த கொடிமரங்கள்ல மேல வெயில் படணும். இது வந்து மண்டபம் கட்டினா
கண்டிப்பா நிழல் பார்க்க முடியாது, சமநாள் தெரியாது. அதே நிழல் 24 டிகிரி இப்படி அதோட ஆங்கிள் மாறிட்டே இருக்கிறத டெய்லி பார்க்கலாம். அந்த ஆங்கிள் மாறுறதை வச்சு நாம நம்மளோட மாதங்கள் கரெக்டாக சொல்லலாம், தேதிகள் சொல்லலாம், அதோட நீளத்தை வச்சு டைம் சொல்லலாம் தினமும். இந்த மாதிரி எல்லாம் நம்ம முன்னோர்கள் காலாகாலமா அந்த நிழலை குறிச்சு, இது சமநாள், இந்த சைடில் ஏன் வளைவு இப்படி போகுது, ஏன் இந்த சைடில் வளைவு இப்படி வருது, இதையெல்லாம் கவனிச்சு, அப்போ இதுக்கு ஏன்னா இந்த நிழல் குறிக்கிறதுனால நம்மளோட பூமியோட சுற்றளவு விட்டத்தெல்லாம் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா அந்த ஆங்கிள், அந்த வளைவு, இதோட இதைய நம்ம இங்க உட்காந்துட்டு நம்ம வீட்டில் இருக்கிற அந்த ஒரு 2 சென்ட் 3 சென்ட் இடத்துல அந்த பூமியோட விட்டத்தை அளக்கக்கூடிய அளவுக்கு அந்த கால்குலேஷன் வரும். அப்போ நம்ம பூமியோட விட்டத்தை கண்டுபிடிச்சிட்டா, நம்ம பூமியோட சுற்றளவு கண்டுபிடிச்சோம்னா சூரியனோட விட்டத்தை கண்டுபிடிக்க முடியும். அதெல்லாம் கணக்கு 108ங்கிற அந்த நம்பர், அதாவது நம்ம உலகளந்த பெருமாள் சொல்றோங்கல்ல, அவரு 3 நாமம் போட்டிருப்போம் நெத்தியில. சிவனுக்கெல்லாம் இப்படி இருக்கும், அவர் பெருமாளுக்கு இப்படி போட்டிருப்போம். அப்போ சிவன் காலத்திலே அவர் சிவன் வந்துட்டு அந்த சூரிய நகர்வு, அந்த கடகரேகை மகர ரேகையெல்லாம் அவரு கால்குலேட் பண்ணி பார்த்துதான் அந்த சென்ட்ரல் வச்சுக்கிற அந்த பொட்டு வந்துட்டு சூரியன். சமநாள் சென்ட்ரல் இருக்கிறது, மேல இருக்கிறது கடகரேகை, கீழே இருக்கிறது மகர ரேகை. இது எல்லாம் போட்டு அதையெல்லாம் தெரியுங்கிற அடையாளம் தான் அந்த குறியீடுகள் எல்லாம். பெருமாளுக்கு இந்த 3 நாமம் 3 கோடி இப்படி போடுறதுக்கு காரணம், அவரு இந்த உலகளந்த பெருமாள். நான் சொல்றேன்ல, இந்த ஆங்கிள், இந்த சமநாள், இந்த சைடுல இப்படி வளைவு வர்றது, அந்த சைடுல இப்படி வளைவு வர்றது, இதெல்லாம் நீங்க ஒரு குச்சி நட்டுட்டு அதோட இதைய பார்த்துட்டு இருந்தா மட்டும்தான் புரியும். இந்த வளைவு வச்சு நம்மளோட பூமியோட சுற்றளவு கண்டுபிடிக்க முடியும். அதாவது நம்மளை நீங்க எந்த ஊர்ல இருந்தாலுமே நம்மளை சுத்தி ஒரு பெரிய வட்டம், ஒரு தொடுவானம் நம்மளுக்கு தெரியும். ஒரு பெரிய வட்டத்துல நம்ம பூமியோட மட்டத்துல ஒரு தொடுவானா ரவுண்டா இருக்கும். அந்த ரவுண்டு அதே மாதிரி இப்ப நீங்க இங்கேயாவது மலைகள் இதெல்லாம் பள்ளம் மேடு பள்ளம் இருக்கிறப்ப கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். ஆனா கடல்ல போயிட்டோம்னா, கடற்கரையில் நின்னோம்னா தூரமா கடல் ஒரு ரவுண்டா வட்டமா தெரியும். ஒரு கப்பல் போயிட்டே இருந்துச்சுன்னா ஒரு ஸ்டேஜ்ல அது மறைஞ்சிடும். போயிட்டே இருக்கு, நாம தூரமா போறப்ப பார்க்கலாம், ஒரு ஸ்டேஜ்ல போயிட்டு அந்த கப்பல் மறைஞ்சிடும். அப்போ இந்த கண்ணுக்கு தெரியுற அந்த ஒரு ரவுண்டு எவ்வளவு தூரம் அப்படின்னு நம்ம அளக்கணும்னு நினைச்சு அளந்துடலாம். ஏன்னா ஒரு கப்பலை விட்டு ஒரு நூல் கட்டிட்டே போயிட்டு, இப்பெல்லாம் நிறைய கருவிகள் இருக்கு, அது தூரத்தை அளக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஆனா முதல்ல இந்த மாதிரி நூல் விட்டு அதைய அளந்தா கண்டுபிடிச்ச அளவு வந்துட்டு 55.5 கிலோமீட்டர். சரிங்களா? அப்போ இந்த 55.5 கிலோமீட்டர் முன்னால இருந்தா பின்னால 55.5 கிலோமீட்டர் அந்த வட்டம் தெரியும். சரிங்களா? அப்போ கண்ணுக்கு தெரிகிற இந்த வட்டத்தோட அளவு, ஏன்னா இதெல்லாம் நாங்க பிஎஸ்என்எல்ல டவர் போடுறப்ப சர்வே எல்லாம் பண்ணுவோம். சர்வே டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு தெரியும் அந்த பூமியோட அந்த வட்டம் இதெல்லாம் வந்துட்டு எவ்வளவு இருக்குங்கிறதெல்லாம். அதில் இப்போ கணக்குகள் எல்லாம் நல்லா இருக்கு. நம்ம அதுக்கு இதெல்லாம் இருக்கு கம்ப்யூட்டர்லயே, அது இப்போ கொடுத்தோம்னா போட்டுரும். ஆனா அந்த 111 கிலோமீட்டர்னு 3600 வருஷத்துக்கு முன்னாலே அவரு அளந்து அந்த 111 கிலோமீட்டர் தான் கண்டுபிடிச்சதுனால, அந்த 111 கிலோமீட்டர் கண்டுபிடிச்சதுனால அதாவது இங்கிருந்து சூரியனோட டிஸ்டன்ஸ், சூரியனுக்கு நம்மளுக்குள்ள டிஸ்டன்ஸ், நிலாவுக்கு நம்மளுக்குள்ள டிஸ்டன்ஸ், நிலாவோட விட்டம், சூரியனோட விட்டம், இதெல்லாம் அளந்து சொல்ல முடியும். ஏன்னா இது எப்படின்னா, இந்த குச்சியோட நிழல் குறிச்சு அந்த சமநாள், அந்த வளைவோட ஆரத்தோட இதெல்லாம் பார்க்குறப்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். அந்த சுற்றளவு வந்துட்டு
111 கிலோமீட்டர், அதாவது விட்டம். அதாவது நம்ம இங்கிருந்து முன்னால பார்த்தா 55.5, பின்னால பார்த்தா 55.5. இது டோட்டல் பண்ணா 111 கிலோமீட்டர். 111.111. அது எப்பவுமே நம்மளோட நிலா, பூமி, சூரியன் இதெல்லாம் வந்துட்டு அக்யூரேட்டான நம்பர்ல இருக்காது, புள்ளி சம்திங்ல அப்படியே போயிட்டு இருக்கும். அந்த 111.111ங்கிறது அவரோட கண்டுபிடிப்பு. அதனாலதான் அவருக்கு நாம போடுறோம். அது மாதிரி அந்த நீளம் வந்துட்டு 111னா அது வந்து கண்ணுக்கு தெரியுது. இந்த வட்டம் வந்து 1 டிகிரி, பூமியில 1 டிகிரி. இதையே கண்டுபிடிச்சிட்டு அப்போ நம்ம பூமியோட வட்டம் மொத்த சுற்றளவு 360 டிகிரி. சரிங்களா? ஒரு வட்டத்துக்கு எப்பவுமே 360. அப்போ 111 × 360 போட்டோம்னா நம்ம பூமியோட சுற்றளவு கிடைக்கும். சரிங்களா? இது நீங்க கால்குலேட்டர் வச்சு நீங்க செக் பண்ணிக்கோங்க. நம்மளோட பூமியோட சுற்றளவு 40,000 கிலோமீட்டர்னு இப்படிதான் கண்டுபிடிச்சாங்க. ஒவ்வொரு டேப் வச்சு அளந்தெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. சரிங்களா? யாருமே கண்டுபிடிக்க முடியாது. நம்ம ஒரு குச்சி நட்டு அதுல வர்ற அந்த வளைவு, எந்த நாள்ல எந்த வளைவு வருது, அப்போ டிகிரி கணக்கு என்ன, இதெல்லாம் வந்து ஈஸியா போட முடியும். அந்த குச்சி, அதாவது அந்த குச்சி இருக்கு பாத்தீங்களா, அதான் கொடிமரம். அந்த கொடிமரத்துல இப்ப குச்சி இருந்துச்சுன்னா, அதாவது இங்கிருந்து சூரியன் மேல வரும், மேல வந்து அப்புறம் வந்து இந்தெல்லாம் மறையும். இந்தல சூரியன் வர்றப்ப நிழல் வந்துட்டு கிழக்க சூரியன் இருக்கிறப்ப மேற்குல நிழல் வரும், மேல போறப்ப நிழல் கீழே போயிடும், அப்புறம் அப்படியே இப்படி வர்றப்ப கிழக்கு போகும். இந்த மாதிரி அந்த நிழல சூரியன் 0 டிகிரியிலிருந்து மேல வரும், அப்படியே மேல வந்து 90 டிகிரி மேல போகும், அப்புறம் இந்த சைட்ல வந்து இங்க 180 டிகிரில வந்து மறையும். இது கால்குலேஷன். இந்த கால்குலேஷன் நம்ம 10,000 20,000 வருஷத்துக்கு முன்னால இருந்து பார்த்துட்டு இருக்கிறோம். அப்போ 0 டிகிரி 180 டிகிரி குச்சியோட நிழல் மேல வர என்னன்னா நிழல் ஓடும். முதல்ல காலையில 6 மணிக்கு பெருசா இருக்கும், 7 மணிக்கு ஏன்னா பாருங்க 7:30. அப்புறம் அப்படியே சூரியன் மேல வர நிழல் ஓடும் நிழல். இதுக்கு பேரு நம்ம இலக்கியங்கள்ல பாட்டுகள்ல ஓடும் நிழல்ங்கிறது எல்லா இதுகள்லயும் இருக்கு, ஓடும் நிழல் அது. சரிங்களா? மேல வர சூரியனோட டிகிரி மாறும். 0 டிகிரியிலிருந்து எப்போ அந்த 45 டிகிரிக்கு மேல வருதோ அப்ப நீங்க எந்த அளவு குச்சி நட்டு இருந்தாலுமே அந்த நிழல் வந்துட்டு குச்சியோட நீளத்துக்கு சரியா இருக்கும். அப்போ குச்சியோட நீளமு அந்த நிழலோட நீளமு எப்போ சமமா இருக்குதோ அப்போ 45 டிகிரிக்கு சூரியன் வந்துருச்சுன்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ பார்த்தோம்னா மணி 9. ஏன்னா நம்ம முன்னோர்கள் நம்மளுக்கு காலை உதயம் தான் வந்துட்டு 0, அதாவது டைம்ல அப்பதான் 0 ஸ்டார்ட் ஆகி 1 மணி 2 மணின்னு போவோம் நாளைக்கு கணக்கு. அப்பெல்லாம் இப்பதான் அதைய உதயத்தை விட்டுட்டு நைட்டு 12 மணிக்கு 0ன்னு வச்சிருக்கிறோம். அது ஒரு அரசியல், அது விட்டுலாம். ஆனா இப்போ அந்த காலையில இருந்து அந்த மேல போறப்ப அந்த நிழல் அதோட நீளமும் அந்த குச்சியோட நீளமும் சமமா இருந்தால் 45 டிகிரி வந்துருச்சு, மணி 9ன்னு அர்த்தம். மேல வர என்ன ஆகுனா அந்த நிழல் இருக்கும். கரெக்டா 12 மணிக்கு வந்தோம்னா அந்த நிழல் கம்மியாகி மறுபடியும் அதிகமாகும். இந்த சைடு வர்றப்ப அதிகமாகும். அப்போ எல்லா நாளுமே ஒரு நாள்ல மட்டும் அந்த நிழல் கம்பிக்குள்ள அந்த குச்சி நடுங்கிற அப்படியே அந்த நிழல் குச்சிக்குள்ள போயிட்டு வெளியே போகும். அது நிழல்லா நாள்னு சொல்லுவோம். அந்த நாள் நம்ம கோயிலோ இல்லாட்டி நம்ம குச்சி நட்டுக்கிற நம்ம இடமோ என்னைக்கு நம்ம தலைக்கு மேல அந்த சூரியன் கரெக்டா வருதோ அன்னைக்கு அது நிழல்லா நாளா மாறும். ஒவ்வொரு ஊருக்கும், உங்க தூத்துக்குடிக்கோ, கோயம்புத்தூர், சென்னை, பஞ்சாப், இது மாதிரி ஒவ்வொரு ஊருக்கு தகுந்த மாதிரி அந்த நிழல்லா நாள் மாறும். சரிங்களா? அப்போ அது நாம எந்த இடத்துல இருக்கிறோங்கிறத பொறுத்து மாறும். அப்போ நம்ம ஊர்ல நம்ம தமிழ் சங்கங்கள் இதெல்லாம் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அந்தந்த ஊர்களில் கோயில நீங்க, அதாவது கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாங்க முதல்ல.
எல்லா ஊர்லயும் நம்ம அந்த குச்சி நட்டு கோயில் அதை பார்த்து அதெல்லாம் செய்யக்கூடியது எதுக்குன்னா நாம எந்த டிகிரியில் இருக்கிறோம் அச்சரக தீர்க்கிறையில் அப்பவே நாம பிடிச்சிட்டோம். எப்படி இந்த மாதிரி அந்த குச்சி நட்டு சூரியனோட ஓட்டத்தை வச்சு நாம கணிச்சிருக்கிறோம். சரிங்களா? அப்போ இந்த மாதிரி ஓடும் நிழல் சூரியனோட எழுச்சி கீழ இருந்து மேல அப்படியே வர்றது எழுச்சி, அந்த சூரியனோட எழுச்சி தான் வந்து சைன் தீட்டான்னு இப்போ நான் அவங்க சொல்றது. இந்த ஓடும் நிழல் வந்துட்டு காஸ் தீட்டா, அந்த நிழல் முனைக்குமே குச்சியோட அந்த இது உயரம் அந்த நீளம் மாறிட்டே இருக்கும். அதுதான் டேன் தீட்டா, ஆங்கிள் மாறுறது. இந்த கோணம் எல்லாம் நம்ம ஆட்கள் அன்னைக்கே சரிங்களா இதெல்லாம் பண்ணிட்டு இந்த எழுச்சி தான் சைனு, ஓடும் நீளம் வந்துட்டு காசு, அதோட ஆங்கிள் அந்த ஆங்கிள் மாறிட்டே இருக்குது பார்த்தீங்களா அந்த டேஞ்சன்ட். இந்த கணக்கு எல்லாம் வந்து வச்சுதான் அந்த 111 கிலோமீட்டர் உலகளந்த பெருமாள் இதெல்லாம் வந்துட்டு கதைகள்ல நாமும் கேட்டுட்டு இருக்கிறோம். அவரு காலை தலை மேல வச்சு இதெல்லாம் போற கதை, அந்த கதையை வந்து உல்டா பண்ணிட்டாங்கன்னு வைங்க, அது வேற. ஆனா அது உண்மைதான். நம்ம முன்னோர்களோட நம்ம வரலாறு நாம நிறைய இழந்திருக்கிறோம். இந்த ஒரு குச்சி வச்சாலே நம்ம பூமியோட விட்டத்தை கண்டுபிடிச்ச முடியும். நீங்க அதை ஒரு தடவை குச்சி நட்டு வச்சு பார்த்து அந்த அதோட அளந்து அதோட கோணங்கள் எல்லாம் இது பண்ணி சைன் தீட்டா காஸ் தீட்டா போட்டு பார்த்தீங்கன்னா ஈஸியா கண்டுபிடிச்ச முடியும். சரிங்களா? இது எல்லாம் வந்து நான் ஒரு 7 வருஷத்துக்கு முன்னால இந்த இதெல்லாம் வச்சு குச்சி நட்டு பார்த்து அதுக்கப்புறம் அடுத்தடுத்த லெவலுக்கு வந்து இந்த சூரியனோட ராசிகள் நட்சத்திரங்கள்லாம் வானத்துல, ஏன்னா அந்த குச்சி நட்டுனா மட்டும்தான் அந்த இன்னைக்கு விழுகிற அந்த சமநாள், நேற்று சமநாளுக்கு அந்த நிழல் விழுந்துச்சு பார்த்தீங்களா, அந்த நிழல்ல காலையில 7 மணிக்கு விழுந்த அந்த நிழல் இல்லாட்டி 7:30க்கு விழுந்த நிழல், ஏன்னா அவங்க ஊர்ல நிழல் விழுகிறது மாறும். ஏன்னா பக்கத்துல ஏதாவது பில்டிங் இருந்துச்சுன்னா சூரியன் அதுக்கு மேல வந்தா மட்டும்தான் நிழல் விழுகும். இந்த மாதிரி அவங்கவுங்க அங்கங்க குச்சி நட்டு நீங்க பார்த்தா மட்டும்தான் அது நீங்க பண்ண முடியுங்கிற அந்த சாதாரண அந்த ஒரு சந்தோஷம் கிடைக்கும். நம்ம சூரியனோட விட்டத்தை நாம இங்கிருந்து கண்டுபிடிச்ச முடியுங்கிற அந்த சந்தோஷம் அது எல்லா ஊர்லயுமே எல்லாருமே அந்த காலத்துல பூசாரிகளும் அந்த பூசாரிகள் மூலியமா எல்லா மக்களுக்குமே சாதாரணமா தெரிஞ்சிருந்த விஷயம்தான். இப்ப எப்படிங்க இப்போ ஒரு பாட்டு நம்ம எழுத சொன்னோம்னா செல்போன் இல்லாம நம்ம ஒரு பாட்டு எழுத மாட்டோம். எப்படியாவது கடைக்கு போனா செல்போனோட போனோம்னு எழுதுவோம். ஏன்னா நம்ம வாழ்வியல்ல அப்ப செல்போன் வந்துருச்சு. அப்படி அந்த காலத்துல சாதாரணமா இருந்த அந்த வாழ்வியல்ல இந்த மாதிரி ஓடும் நிழல் அது மாதிரி நீங்க பாட்டை படிச்சா சரி, சித்தர் பாட்டோ பழைய திருவாசகம் இதெல்லாம் படிச்சீங்கன்னா அதுக்குள்ள ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த விண்ணியலை பத்தி. ஏன்னா அவங்க இந்த மாதிரி கோயிலெல்லாம் கட்டி இது மாதிரி இந்த கொடிமரத்தோட அந்த உண்மையான அந்த அறிவு நாம இழந்துருவோம்னு எதிர்பார்த்தே இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு எல்லா ஊர்லயும் வச்சு நாம பார்த்துட்டு இருந்த ஒரு உயர்ந்த சமூகம் நம்ம. ஆனா இப்ப என்ன ஆகி போச்சு, இது ஒரு கொடிமரம் எதுக்குன்னு தெரியாம உளுந்து கும்புறது மட்டும்தான் அதோட இதோட இது அப்படிங்கிற மாதிரி நாம போயிட்டோம். இருந்தாலும் நம்ம அதை விட்டுருவோம். நாம ஒரு குச்சி நட்டு அதோட நிழலை தினமும் பார்த்து நீங்க அதுக்காக அதே வேலையை உட்கார்ந்துட்டு இருக்க வேண்டியதில்லை. உங்க வேலையை செஞ்சுட்டே எட்டி எட்டி பார்த்துட்டு இருந்தா போதும். வாழ்வியல்ல அது ஒரு அங்கமா வச்சு நீங்க அந்த குச்சி நட்டுற அந்த உறுதியை பார்த்துட்டே இருந்தீங்கன்னா இன்னைக்கு நேற்று விழுந்த அந்த நிழல் இல்லாட்டி இன்னைக்கு விழுகிற அந்த நிழல் ஒரு குச்சி நட்டுங்க. குச்சி நட்டுறதுக்கு ஒரு கடப்பாறை வேணும், ஒரு குச்சி வேணும், குழி தோண்டுறதுக்கு நம்மளுக்கு ஸ்ட்ரென்த் வேணும், அவ்வளவுதான். வச்சு ஒரு குச்சி நட்டிட்டோம்னா நீங்க அந்த உயரம் எவ்வளவு வேணாலும் நட்டலாம். சரிங்களா? இடம் வந்துட்டு சும்மா ஒரு 10-20 அடி இருந்தாலே போதும் அதை சுத்தி. இல்ல உங்களுக்கு குச்சி நட்டுறது இல்லை வாடகை வீட்டுல இருக்கிற மேல இருக்கிறோம்னா ஒரு கம்பம் ஒண்ணு இருக்கும் பக்கத்துல, எப்படியும் எலக்ட்ரிக் போஸ்ட் இருக்கும், அதோட நிழலை கவனிங்க. சரிங்களா? இன்னைக்கு போய் இன்னைக்கு நிழல் எங்க வருதுன்னு அந்த டைம் குறிச்சிட்டு அந்த இடத்துல ஒரு புள்ளி போட்டு ஏதாவது ஒரு பூச்சியை அடிச்சுட்டு வந்துடுங்க. அடுத்த நாள் அந்த நிழல் எங்க போகுதுன்னு பாருங்க. ஒரே ஒரு தடவை மட்டும்
நீங்க காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் போட வேண்டாம். அப்போ அந்த நிழல் மாறுறப்போ சூரியன் இப்படி நகருது. அப்போ நம்ம என்ன நடக்கும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சேர்ந்து அந்த அறிவை எல்லாரும் விரிவுபடுத்திக்கலாம். சரிங்களா? நன்றி. ஏன்னா இப்போ மணி டைம் ஆயிடுச்சு, 6:34 ஆயிடுச்சு. வேஸ்டா நிறைய பேசிட்டே இருக்கலாம். இருந்தாலும் இன்னைக்கு இதோட நிறுத்திட்டு நாம ஒவ்வொருத்தரும் அந்த குச்சி நட்டுற அந்த ஒரு இதுக்கு அட்லீஸ்ட் இப்போ ஒரு நான் எவ்வளவு பேர் நான் பார்த்துட்டு இருக்கிறோம், ஒரு 35-36 பேர் பார்த்துட்டு இருக்கிறோம். ஒரு ஆளாவது நட்டினா நல்லா இருக்கும். நன்றி நன்றி. ஏதாவது இது சம்பந்தமா ஏதாவது கேள்விகள் கேட்கணும். நன்றி 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 ஐயா. ஐயாவோட விஷயங்கள் என்னன்னா, இப்ப வந்து நம்ம வந்து அந்த கொடிமரத்தையே முதன்மையா சொல்றாங்க. அதாவது 5000 10,000 வருஷத்துக்கு முன்ன அந்த கோயில்கள்ல கொடிமரம் என்பது வந்து நமக்கு எந்த அளவுக்கு அவங்க வந்து பாதுகாத்து நமக்கு பெரிய ஒரு பழமையை சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற விளக்கத்தை நமக்கு சொல்லியிருக்காங்க. உண்மையிலுமே வந்து அந்த நாமே இன்னைக்கு வந்து பல வழிகள் வந்து நமக்கு தெரியலனாலும் அந்த ஜாதகம் அந்த சாரி காலண்டர், பஞ்சாங்கம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, நமக்கு என்னன்னே தெரியாம இன்னைக்கு தேதிய மட்டும் பார்த்துட்டு இருக்கோம். அதனோட நுணுக்கங்கள நம்ம கத்துக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள், நம்ம அந்த குச்சி நட்டே நம்ம விஷயங்கள தெரிஞ்சுக்கலாம். அந்த மழை வர்றதுலேருந்து எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத ஒரு அற்புதமான விளக்கத்தோட ஒரு முன்னோட்டத்த நமக்கு இன்னைக்கு குடுத்துட்டு இருக்காங்க. சந்தோஷம். ஆ அடுத்த வாரம் கூட இந்த குச்சி நடுறது சொல்றீங்க. ஆனா குச்சி நட்டுருக்கிறத கூட நீங்க அடுத்த வாரம் காமிச்சீங்கன்னா, எங்களுக்கு ஒரு சிறப்பா இருக்கும். பார்ப்போம் அடுத்த வாரத்துல நம்ம குச்சி நட்டுறது எப்படின்ட்டு ஒரு அதாவது உங்க ஊர்ல இபி போஸ்ட் இருக்குமா இல்லையா? அது மாதிரி அதை பார்த்து அவ்வளவுதான். எங்க வேணாலும் நட்டலாம். அது ஐயா சொல்ற மாரி நீங்க வந்து டெய்லி வந்து அதோட நிழல வந்து ஒவ்வொரு நாளைக்கும் நீங்க வந்து நோட் பண்ணி வச்சீங்கன்றாங்க. அதோட கருத்துக்கள் வந்து நீங்க நோட் பண்ணக்குள்ள நீங்க வந்து இப்ப வந்து ஐயா சொல்ற விஷயங்கள் வந்து நமக்கு உடலுக்கும் மனசுக்கும் இல்ல. அதாவது நம்ம இதுவரைக்கும் வந்து நம்ம உடலுக்கு மணல் இயற்கை சார்ந்து பார்த்துட்டு இருந்தோம். இது நம்ம பண்றது ஒரு ஆராய்ச்சி. ஒரு ஆராய்ச்சியோட ஒரு தொடக்கம். அந்த தொடக்கம் என்பது வந்து நம்ம வந்து இத வந்து எந்த அளவுக்கு நம்ம அதுல புரிதலோட நம்ம உள்ளார போறோமோ, நமக்கு அதுக்கு ஒரு நல்ல சக்சஸ் கிடைக்கும். எனவே அவங்க சொல்ற விஷயத்த நம்மளும் ஃபாலோ பண்ணுவோம். அவங்க சொல்றதுல என்னென்ன இது மாரி நிழல்கள் ஏன் மாறுது அப்படிங்கிறத வந்து நீங்க செஞ்சு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த பெரிய டவுட் தெரியும். அத வந்து நம்ம அவங்கள்ட்ட கேட்டு நம்ம அதோட விளக்கத்த நம்ம எல்லாருமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக. ஏன்னா இன்னைக்கு வந்து நல்ல ஒரு அவங்க எல்லாமே வந்து நம்ம தேடுதல வந்து அவங்க முதன்மையா எடுத்துக்கிட்டு, இன்னைக்கு வந்து பல ஆராய்ச்சிகள் செய்து இன்னைக்கு குடுத்துட்டு இருக்காங்க. அது ஹீலர் பாஸ்கர் ஐயாவோட ஆதரவுல, அவங்களோட சப்போர்ட்ல இன்னைக்கு பல விஷயங்கள் வெளியில வந்துட்டு இருக்கு. அதுலயும் ஐயா வந்து இந்த விண்ணியலும், வாழ்வியலும், ஜோதிடமும் அப்படிங்கிற கருத்த வச்சுக்கிட்டு, இன்னைக்கு நெறைய ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதுலயும் நம்ம அந்த விஷயங்கள் நம்மளும் தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்குது. அனைவருக்கும் இன்றைய நிகழ்வுல நமக்கு அற்புதமான அந்த செஷன வந்து ஒரு சின்ன உதாரணத்தோட நம்மளும் அது தொடர்ச்சியா செஞ்சு பார்ப்போம். ஐயா சொல்ற மாரி 35 நபர்கள்ல 1 பேர் செய்யுங்கன்னு சொல்றாங்க. அந்த 1 பேருங்கிறத விட்டுட்டு 35 பேரும் நம்ம செஞ்சோம்னா, அது பெரிய நமக்கு ஒரு திருப்தியா இருக்கும். இதுல எங்கேயும் போய் நம்ம ஒண்ணும் செய்ய வேண்டியதில்ல. உங்களுக்கு குச்சி நடுறதுக்கு கூட இடம் இல்லன்னா கூட பரவால்ல. பக்கத்துல உள்ள போஸ்ட் மரத்துக்கூட நிழல வந்து நீங்க பார்த்துங்கன்னு சொல்றாங்க. இவ்வளவு ஒரு தன்னிலை விளக்கம் நமக்கு வந்து இவ்வளவு ஒரு சிறந்த ஒரு சி அதாவது சிறிய ஒரு பயிற்சிய நமக்கு வந்து இன்னைக்கு குடுத்துருக்காங்கன்னு கூட எடுத்துக்கலாம். எனவே அனைவரும் இந்த நிகழ்வுல வந்து ஐயா சொன்னது மாரி, நம்ம அதோட தொடர்ச்சியா அதோட ஃபாலோ அப் எப்படி அந்த நிழல்கள் விழுது அப்படிங்கிறத வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு, அடுத்த வாரம் நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு ரிசல்ட் சொல்லுவோம். அவங்க இன்னைக்கு நமக்கு ஒரு கேள்வியோட ஒரு சின்ன ஒரு பாடம் எடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். அதுக்கு வந்து அடுத்த வாரம் நமக்கு அவங்களுக்கு நம்ம ஒரு விடைய சொல்லலாம். இது மாரி இருந்துச்சு. இந்த கருத்துக்கள் இப்படி இருந்தது. இதோட நிழல்கள் இப்படி இருந்துச்சு. அப்படிங்கிற மாரியோட ஒரு கேள்வி செஷன் அடுத்த வாரம் கண்டிப்பா வச்சுக்கலாம். எல்லாருமே அத வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க. ரொம்ப சந்தோஷம். இன்றைய நிகழ்வுல நமக்கு அற்புதமாக நிகழ்வை ஏற்படுத்தி, ஒரு புரிதலையும் ஏற்படுத்தி சிறப்பித்துக் கொடுத்த அழகிய ரவிச்சந்திரன் ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும், வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, நன்றிங்க ஐயா. மற்றபடி நான் எல்லாரையும் இப்ப அட்மிட் பண்ணிடுறேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்க ஐயாவ கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா 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 நீங்களே அட்மிட் பண்ணிடுங்க. அட்மிட் பண்ணீங்க ரவிச்சந்திரன் ஐயா. ஓகே, ஓகே. நமஸ்காரம் ஐயா. வணக்கம் வணக்கம். கருவறையிலிருந்து ஒரு அளவு வச்சுதான் கொடிமரம் வைப்பாங்க. அது நம்ம கோயில் ஆமா. அந்த ஊர்ல பொருளாதார வீடுகள்ல விசேஷங்கள்ல பாத்தீங்கன்னா சனி மூணுல கால் நடுவாங்க. கால் நட்டு விசேஷத்தை ஆரம்பிப்பாங்க.
அது 7 நாள் 9 நாள் கணக்கு வச்சு நடுவாங்க. இந்த அளவெல்லாம் அதுக்குதாங்க ஐயா, நீங்க சொல்றதுதாங்க ஐயா. நன்றிங்க. நன்றி நன்றி. வீடுகள்ல பாத்தீங்கன்னா ம். சின்ன சின்ன பெரிய திண்ணன்னு இருந்தது ஏற்கனவே. புதன் குருல தான் வாசப்படி வைப்பாங்க. எதுங்க? புதன் குருல தான் வாசப்படி வைப்பாங்க. வாசப்படி நிலை ஆ ஆ ஆ ஆ. சின்ன திண்ண பெரிய திண்ணன்னு வரும் ம். வாசல்ல. ஆ. அது புதன் குருன்னு வைக்கும்போது 9ஆ பிரிக்கணும் அந்த அளவை. சரி 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 சரி. அளவை ஆ. நம்மளுடைய அகலத்தை 9ஆ பிரிச்சு ஆ. சூரியன், சந்திரன், அங்காரகன், இந்த ஆ. செவ்வாய், புதன், குரு, அந்த ஆ. புதன் குருவை வந்து நிலைப்படி வைப்பாங்க. சரி சரி. நிலைப்படி வைக்கும்போது தான் அந்த சூரியனுடைய கிரகங்கள் நமக்கு கிடைக்கும் அந்த வீட்டுல. சரி 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 சரி. நன்றி 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 நன்றி. அதே மாதிரி குச்சி நட்டினோம்னா அது வந்து நம்ம அந்த 90 டிகிரி நம்ம தூக்கு கொண்டு வச்சு சாஞ்சு இப்படி சாஞ்சு இருக்கக்கூடாது, ஸ்ட்ரைட்டா இருக்கிற மாதிரி தான் நட்டணும். அது நீங்க ஒரு யாராவது ஒரு மேசனோ தூக்குண்டை பிடிச்சி இல்லாட்டி நீங்களே ஒரு கல் கைத்துல கட்டி அதை ஸ்ட்ரைட்டா நட்டுறதுக்கு பார்க்கணும். வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். சொல்லுங்க. ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்கள் ஐயா. ரொம்ப அரிய தகவல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. சரி ஒரு தடவை ஐயாவோடது 4 வருஷம் முன்னாடி சிவராத்திரி பூஜையில தான் உங்களதோட அறிமுகம் எங்களுக்கு. சரி சரி. அந்த வானத்துல நான் இது பார்த்தது ரொம்ப அற்புதமா இருந்ததுங்க ஐயா. அந்த இப்பவும் வச்சிருக்கோம் அந்த ஆப்பு. ஆ, நட்சத்திர கூட்டம்லாம் காமிச்சிருந்தீங்க. அப்பதான் நீங்க அறிமுகப்பட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா. ம். அது ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. இந்த குச்சி நடுறதுக்கு அளவு இருக்குங்களா ஐயா? இல்ல அளவெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. நீங்க அதாவது சாயாம நேரா குச்சி நட்டு எவ்வளவு அடி வேணாலும் வச்சுக்கலாம். அது அது வந்து அவங்க அதாவது ஒரு கோயில் வந்துட்டு பெரிய கோயிலா கட்டணும்னு நினைச்சாங்கன்னா பெரிய கொடிமரமா இருக்குங்க. சின்னதா ஓ வச்சு ஊர்ல சின்ன கொடிமரம் இருக்கும். அது வந்துட்டு அந்த ஊரோட பொருளாதாரத்தை பொறுத்து, அப்புறம் உங்களோட பொருளாதாரத்தை பொறுத்தோ இல்லாட்டி உங்களுக்கு கிடைக்கிற குச்சியை பொறுத்தோ. ஏன்னா இப்ப 20 அடி அந்த பைப்பெல்லாம் கிடைக்குது. அதை வச்சு நாம நட்டினோம்னா கொஞ்சம் நல்ல நிழல் வந்து நீளமா வரும். நான் சொல்ற மாதிரி அக்யூரசி கொஞ்சம் கிடைக்கும். சின்னதா நட்டினா கொஞ்சம் அக்யூரசி கம்மியா இருக்கும். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. ஆனா நிழல் நாம பார்த்துட்டு அதோட நிழல். நம்மளோட பூமி நகர்வு, சூரியனோட நகர்வு, நிலாவோட நகர்வுல நம்ம அதை அந்த வழியை பார்த்தோம்னா ஒரு புரிதல் கிடைக்கும். அதுக்காக தான் சொல்றேன். இப்போ நம்ம நிழல் குறிக்கிறோம்னா அந்த இன்னைக்கு இந்த மாசத்துல டெய்லி குறிக்கணுங்களையா? மாசத்துல ஒரு நாள் அது மாதிரி இல்ல, நீங்க டெய்லி குடிக்கிறதுக்கே முடியாது. ஏன்னா வானத்துல மேகம் வந்துடும், இது வந்து நிழலே விழுகாது. நீங்க எப்பப்பெல்லாம் ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு புரிதல் வரும். எவ்வளவு தூரம் சூரியன் நகர்ந்துருக்கு, இந்த எவ்வளவு ம், தூரம் நகருது. அப்புறம் அந்த நிழல் இன்னைக்கு விழுங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா செப்டம்பர் 23ங்களா, இந்த நாள் ஆமா. குடிக்கிற நிழலை வச்சுட்டு நீங்க அந்த இடத்துல அந்த காலையில 7 மணிக்கு விழுந்த நிழல் இருக்கிற ஒரு அந்த இடத்துல ஒரு சேரை போட்டு, ஏன்னா நகர்ந்துரும். 7:30 8 மணி 9 மணினா நகர்ந்து வேற பக்கம் போயிடும். அந்த 7:30 நீங்க ஏதாவது ஒரு குறிப்பிட்ட நேரத்துல அந்த அந்த போட போட்டுட்டு அது மேல உட்கார்ந்து ஒரு சேரை போட்டு அந்த குச்சி வழியா வானத்தை பார்த்தீங்கன்னா, இல்லாட்டி நிலா வந்துட்டு எங்கெங்கெல்லாம் உதயம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் உங்களுக்கு வாழ்க்கையில டெய்லி ஒரு அதிசயமா தெரியும். ஏன்னா எனக்கு 4 வருஷமா டைம் எப்படி போச்சுன்னே தெரியல. அந்த அளவுக்கு நம்ம நிறைய அறிவு இதெல்லாம் நம்மளோட பூமியோட இது இடம், சூரியனோட இடம், நிலா இருக்கிற இது, அது எப்படி பயணம் பண்ணுது, இதெல்லாம் வந்துட்டு ஈஸியா புரியும். சரி ஐயா. சொல்லுங்க. ஐயா, நம்ம இடத்துக்கு வந்து மாணவர்களை நாங்க கூட்டிட்டு வந்தோம்னா அந்த தொலைநோக்கு கருவியில பாக்குறது, உங்ககிட்ட விளக்கம் கேட்கறது, இந்த மாதிரி வச்சுக்கலாங்களா கிளாஸ்? கண்டிப்பா நீங்க எப்ப வேணாலும் வரலாம், எத்தனை பேர் வேணாலும் வரலாம். வந்தா நாம சரிங்க. ஏன்னா இப்ப நேத்து கூட ஒரு 80-90 பேர் வந்திருந்தாங்க. 2 நாள் தங்கி சரி இங்கே சரி. வீட்டுல அவங்க என்னோட மனைவி தான் எல்லாத்துக்கும் சமையல் செஞ்சு போடுவாங்க. இது எப்பவுமே இது சரிங்க. வழக்கம். அப்புறம் ஒரு கண்டிப்பா. 4 பேர் 5 பேர் எப்பவாது டெய்லியும் வந்துட்டு இப்ப இந்த இதுல கலந்துக்குவாங்க. வந்து சரிங்க. பேசுவாங்க. அப்புறம் யாராவது ஃப்ரெண்ட் எல்லாம் கூப்பிட்டு வர்றாங்க. இது டெய்லி நடந்துட்டு இருக்கு. யார் வேணாலும் எப்ப வேணாலும் வரலாம். அது சரிங்க. வாங்க. இப்ப செல்லுலயே பசங்க பாத்தீங்கன்னா எங்க பையன், சின்ன பையன் வந்து ரொம்ப ஆர்வமா வானியல் பத்தி தான் பாப்பாங்க செல்லுல. சரி சரி சரி. அதை ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டு இருப்பான். கண்டிப்பா அந்த வாங்க. மாதிரி அறிவியல் சிந்தனை உள்ள பசங்களை கண்டிப்பா கூட்டிட்டு வர்றேங்க. கூட்டிட்டு வாங்க, கூட்டிட்டு வாங்க. நன்றிங்க.
ஐயோ வணக்கங்க. நான் பொள்ளாச்சி பக்கம் இருந்து தான் பேசுறோம். உங்க கான்டாக்ட் நம்பர் ஏதாவது இருக்குங்களா நாங்க வர்றதுக்கு? வாங்க. இப்போ எழுதிக்கிட்டா சொல்லிட்டா. ஒரே நிமிஷங்க ஐயா எழுதிக்கிறேங்க. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். காரைக்கால்ல இருந்து மயில்வாணன் பேசுறேன். சரி சரி. ஐயா இந்த கொடிமரம் மேல எல்லாம் சில கோயில்ல வந்து ஓப்பன்லயே இருக்குய்யா, சில கோயில்ல ஃபுல்லாவே மூடிடுறாங்களே, அதுல எப்படி அவங்க கண்டுபிடிக்கிறது? ஓப்பன்ல இருக்கிறதெல்லாம் வந்துச்சு, அங்க இருக்கிறவங்க நல்லவங்கன்னு அர்த்தம். கொடிமரத்து மேல மண்டபம் கட்டிட்டாங்கன்னா அந்த கொடிமரத்தோட நிழல் பார்க்க கூடாதுன்னு ஒரு நல்ல எண்ணத்துல அதை கட்டியிருக்காங்க. கோயில் கட்டுறதுக்கு மட்டும்தான் கொடிமரத்தோட இது பண்றாங்க ஐயா. கோயில் கொடிமரம் வச்சா அந்த இடத்துல மேல ஓப்பனா தான் இருக்கணும். அதான் விஷயம் தெரியாம மண்டபத்தை கட்டி வச்சிருக்கிறது அது வந்து நம்மளோட அறிவு. நம்ம ஏன் நான் சொல்ல வேண்டியது யாருக்கும் தெரியாம போச்சுன்னா அந்த மண்டபம் கட்டி நிழல் பார்க்காம விட்ட அந்த இதுதான் நல்ல எண்ணத்துல பண்ணிருக்கிறாங்கன்னு வைங்களேன். அது விட்டு நாம ஒரு குச்சி நட்டி நாம பாத்துக்கலாம், ஏன் போய் அதையெல்லாம் பார்க்கணும். ஆனா சூரிய பூஜை எல்லாம் நடத்துது ஐயா மேற்கு பார்த்த வாசல்ல. என்னோட நம்பரு 98 428 98422. இல்ல 422. சரிங்க ஐயா. 16465. சரிங்க ஐயா. சரிங்க ஐயா. நன்றிங்க. 98422 16465. சரிங்க நன்றி. வாங்க, நீங்க பொள்ளாச்சி தானே, வாங்கல. சரி, எந்த நேரம் வேணாலும் வரலாமாங்க? பாப்பாவுக்கு லீவ் விட்டா பாப்பா லீவ் போட்டுட்டு வாங்க. ஏன் லீவ் விட்டு வரீங்க? லீவ் போட்டு வாங்க. நல்ல விஷயம் தெரிஞ்சுக்கிறது லீவ் போட்டு வாங்க. கண்டிப்பாங்க. சரிங்க ஐயா. சரி நன்றி. ஐயா வந்து இந்த மேற்கு பார்த்த வாசல் கோயிலு சூரிய பூஜை எல்லாம் நடத்துறாங்க. ஆமாமா. ஆனா கொடிமரத்தை மட்டும் மூடிட்டாங்க மேல. மேற்கு பார்த்த கோயிலும் நம்ம இது பண்ணிருப்போம். ஏன்னா கிழக்குல அந்த சூரிய உதயம் தெரியாம இருக்கும் அந்த இடத்துக்குள்ள, அந்த ஊர்ல. அப்ப வந்து அவங்க மேற்குல சூரியன் மறையறத வச்சு கணக்குகள் பண்ண முடியும். அதனால மேற்கு பார்த்த கோயிலுலாம் இருக்கும். நம்ம பழனியில முருகன் கோயில் இருக்கு, பழனி இருக்குங்கள, அங்க மேற்கு பார்த்து இருக்கும். ஏன்னா கிழக்கு சைடுல அது ஒரு இடத்துல சூரிய உதயம் தெரியாத அளவுக்கு அந்த மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கும். அதனால அதை மேற்குல வச்சு அதோட கணக்குகள் எல்லாம் எடுத்து அதையெல்லாம் நம்மளுக்கு அதாவது குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம். பெருமாள் கோயிலும் குன்று மேல இருக்கும். சரிங்களா? இவங்கெல்லாம் மேல உட்கார்ந்து சூரிய உதயத்தை நல்லா பார்த்து அது கொடிமரம் எல்லாம் வச்சு கணக்கு எல்லாம் போட்டு, கணக்குகள் போடுறதுக்கு பூமி எங்க இருந்து சூரியன் எங்க இருக்குங்கிறது மட்டும் இல்ல, நம்ம ஊருக்கு என்னைக்கு மழை வரும்னு ஒரு கணக்கு அதுக்கு எடுக்க முடியும். அதுக்காகத்தான் அதெல்லாம் பண்ணாங்க. நம்ம ஊருக்கு என்னைக்கு மழை வரும், மத்தியானம் வருமா காலையில வருமானு எடுக்க முடியும். அந்த அளவுக்கு அக்யூரசி கரெக்டா பண்ணிட்டு இருந்தாங்க. அதை வச்சு நம்ம ஊர்ல எவ்வளவு மழை பெய்யும், நாம என்னைக்கு உழுகணும், என்னைக்கு அறுவடை வரணுங்கிற கணக்கெல்லாம் அதை எடுக்க முடியும். அதெல்லாம் இப்போ நம்ம தொடர்ந்து பேசுவோம். ஏன்னா கொடிமரம் வந்து தூரத்தை அளக்கிறதுக்கு மட்டும் இல்ல, இந்த விஷயங்களும் பண்ண முடியும். நம்ம ஊர்ல என்னைக்கு மழை வரும்னு தெரிஞ்சு. நன்றிங்க ஐயா. நன்றி நன்றி, ரொம்ப சந்தோஷம் ஐயா. ஐயா நன்றிங்க ஐயா. நேத்து வந்துங்க உதயம் ஐயா வந்து ஒரு ஜாதகத்தை எதுக்கு பாக்குறது அப்படிங்கறத பத்தி எல்லாம் சொல்லியிருந்தாங்க. இப்ப ஐயா சொல்றது வந்து அதுக்கு ஒரு சரியான விளக்கமா இருக்கும். அதாவது வான்வியலை பார்த்து நம்ம எதுக்காக நம்ம வந்து அந்த விஷயங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத தெளிவா சொல்றாங்க. இப்ப மழை எப்ப வரும்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு இடத்துக்கு போறது அப்படின்னா இந்த மாதிரி நேரங்கள் சரியா இருக்குமா அப்படி பாக்குறதுக்கு பார்த்துக்கலாம். ஆனா வந்து இப்போ வந்து தவிர நிறைய பேர் யூஸ் பண்றாங்க. அப்படி இல்லாம ஐயா கிட்ட விளக்கமா கேட்டு அந்த எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்கிறத கேட்டுக்கலாம். ஐயா நம்மளே சொல்லிருங்க அத. நன்றிங்க. நன்றி நன்றிங்க ஐயா. சிறப்பு. எல்லா சந்தேகங்கள் அவங்களுக்கு உண்டான சந்தேகங்களும் கேட்டிருக்காங்க. தெளிவா ஒரு பதிலும் சொல்லியிருக்கீங்க. வாழ்த்துக்கள். இப்ப ஐயா வந்து ஆழியார்ல அவங்களோட நம்ம ஈழபாஸ்கரையோட நிஷ்டை அவங்களோட இதுலதான் இயங்கிட்டு இருக்கு. அதுக்கு பக்கத்துலதான் ஐயா கேட்டிருக்காங்க.
இப்ப ஐயா சொன்ன மாதிரி உங்களுடைய சந்தேகங்கள் எதா இருந்தாலும் நீங்க ஒரு கால் பண்ணிட்டு கூட போங்க. ஏன்னா இருப்பாங்க, மேக்ஸிமம் அவங்க இருப்பாங்க. ஃபோன் நம்பர் குடுத்துருக்கிறதுனால எல்லாருமே கால் பண்ணிட்டு, அவங்கள நேரடியா சந்திச்சு உங்களோட தன்னிலை விளக்கங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம். இன்னொன்னு என்னன்னா, இதுல முழுமையடைஞ்சுட்டு நீங்க போய் தெரிஞ்சுக்கிறது இன்னும் சிறப்பா இருக்கும்னு நெனைக்கிறேன். சந்தோஷம். ஏன்னா ஐயா வகுப்படுத்திட்டு இருக்கிறாங்கங்கவுள்ள அதனோட முழுமைகள ஃபுல்லா தெரிஞ்சுக்கிட்டு, நீங்க நேரடியா அந்த இதுல போய் நிகழ்வுல கலந்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கும் பெரிய ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டா இருக்கும். வாழ்த்துக்கள். இந்த நிகழ்வுல வந்து இப்ப ஒவ்வொன்னும் நம்ம நெனச்சு பார்க்கக்குள்ள, ஒவ்வொரு விஷயங்கள் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதுல வந்து இன்றைய காலகட்டத்துல வந்து "விண்ணியலும் வாழ்வியலும்" அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சிய வந்து ஐயா வந்து சிறப்பா நமக்கு வந்து இந்த நிகழ்வுல ஏற்படுத்திட்டு இருக்கிறாங்க. அதாவது இது வந்து நம்ம எந்த நோக்கத்துல இது போகுதோ, அந்த நோக்கத்துல நம்ம இது தெளிவடைஞ்சு நம்ம அதோட பயன்கள புரிஞ்சுக்கணும். அதாவது சில பேர் வந்து என்னது நம்ம கேட்க வேண்டியது இதுல இல்லையே அப்படிங்கிறது வந்து ஒரு கருத்துல இருப்பாங்க. அவங்க என்னன்னாக்கா இந்த உடல் சார்ந்து, மனம் சார்ந்து, இயற்கையை சார்ந்து அப்படிங்கிறது. இதுவும் நமக்கு முக்கியமான ஒரு விஷயம் தான். விண்ணியலும் வாழ்வியலும் என்பது வந்து இன்னைக்கு வந்து நமக்கு நாமே ஒரு வாழ்க்கை அதாவது சீதோஷண நிலைகள், நேரங்கள் அத பத்தி தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஐயா சொன்னது மாரி அந்த ஏன் இப்ப இந்த கோயில்ல கொடிமரம் இருக்கு அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஒரு அற்புதமான ஒரு விளக்கமும் நமக்கு கிடைக்குது. அது மாரி ஒவ்வொரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு எல்லாருக்குமே கிடைக்குதுன்னு வச்சுக்கங்களேன். கண்டிப்பாக இந்த நிகழ்வுல வந்து நம்மளும் அவங்களோட இணைந்து ஒரு ஆராய்ச்சியோட அவங்க ஆராய்ச்சி வந்து நம்மளும் அந்த ஆராய்ந்து, நம்மளும் அந்த விளக்கங்கள் அந்த விடைகள் தெரிஞ்சு நம்மளும் பயன்பெற வேண்டும் என்று அனைவரும் இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு, இன்றைய விளக்கங்களை நமக்கு சிறப்பாக அழைத்து சிறப்பித்துக் கொடுத்த அழியார் ரவிச்சந்திரன் ஐயா அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்றிகளையும், வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, நன்றிங்க ஐயா. நன்றி. இந்த நிகழ்விலை தொடர்ந்து நமக்கு சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கும் ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரோட்டரியன் எஸ். பாஸ்கரன் அவர்களுக்கும், இன்று இந்த நிகழ்வை நமக்கு இணைந்து வழங்கி சிறப்பித்துக் கொடுத்த ரோட்டரி கிளப் ஆஃப் கும்பகோணம் டெம்பிள் சிட்டி சங்கத்திற்கும் மற்றும் ஆசனங்களையும் பயிற்சிகளையும் அளித்து சிறப்பித்த ஆசான் நல்லசிவம் ஐயா அவர்களுக்கும், சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட விண்ணியலும் வாழ்வியலும் நிகழ்ச்சியை அற்புதமாக வழங்கிய அழியார் ரவிச்சந்திரன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் நிகழ்விலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்வளங்களுக்கும் இந்த காலை வேளையிலே நன்றிகளையும், வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வை தொடர் நிறைவு செய்து மீண்டும் நாளை காலை நல்லதொரு நிகழ்வை சந்திப்போம் என்று நன்றி உரிமையோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வையகம். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். 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 நன்றிங்க ஐயா, வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். குழுவில் உள்ள அனைவருக்கும் நன்றி, வாழ்க வளமுடன்.